ஏஐஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம பஞ்சாப் வந்து துவம்சம் பண்ணிவிட்டு டாப் 4ல் வந்து இருக்கோம். ஸோ இதுக்கு முக்கியமான ரீசனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் பவுலர்ஸ் தான். ஸோ இந்த மாட்டியும் லைனப்ஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து ஜெயித்தோம். ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர் வந்து லைனப்ஸ்குள்ளேயே வந்தார். யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த பிளேயரை வந்து இறக்குவாங்க அப்படின்னு. ஆனால் வந்தார். ஸோ அந்த பிளேயரை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அது இல்லாமல் கடைசியில் வந்து நான் பத்திரனோட இன்ஜுரியோட அப்டேட்டை வந்து சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தேஷ்பாண்டே போன மேட்ச் வந்து உடம்பு சரியில்லைன்னு மிஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்தார், ஓப்பனிங்கில் அடித்து தூக்கினார். அதுவும் ஜானி வேஸ்டர், ரைலி ரூசோஃப் 2 விக்கெட் இம்பார்ட்டன்ட் கீ விக்கெட்ஸ் எடுத்தார். போன மேட்ச் இவங்க 2 பேர் தான் நம்ம டீமுக்கு அகென்ஸ்டாக செம்மையாக பேட்டிங் ஆடி கொடுத்தாரு. ஸோ அதே 2 பேரை இவர் வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்து மரணமாக காமிச்சிட்டாரு. ஸோ இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்குறது ஸ்பீட் கன், அதாவது நம்ம சிமர்ஜித் சிங்கை இன்றைக்கி ஆட வச்சாங்க இம்பேக்ட் பிளேயராக. ஒரு நல்ல டிசிஷன் தான். ஸோ ஒரு வேளை நம்ம வந்து விக்கெட்ஸ் லூஸாக சமீர் ரிஸ்வி இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இல்லை, இந்த டைம் ஒரு கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டருக்கு போகிறதுக்கு பதிலாக இருக்கிற பவுலர்ஸே வந்து பாப் டைம் பேட்டர்ஸ் தான் பாதி பேர். சில பேர் நிறைய பேர் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அது மாதிரி தான். ஷாக்குடாகர் இருந்தாலும் சரி, தேஷ்பாண்டே இருந்தாலும் சரி. ஸோ பேட்டிங் டெத்து வச்சுட்டு இம்பேக்ட் பிளேயர் எதுக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக இந்த டைம் தான் ஒரு இம்பேக்ட் பிளேயர் எப்படி யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சிமர்ஜித் சிங் கொண்டு வந்தார். அவரும் இம்பேக்ட் கொடுத்து விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்தாரு. நல்ல ஸ்பெல். ஸோ இப்போ வந்து 2 லெஃப்ட் ஹேம்பர் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஒரு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. ஒருத்தர் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஜடேஜா எப்படின்னா 40 ரன் 3 விக்கெட் எடுத்தார். இன்னொருத்தர் அதே 10 ரன் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். அது பார்த்திங்கன்னா சாண்ட்னர். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு பிளேயர் வருவார்னு சொன்னல, அதுதான் சாண்ட்னர் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா 2 லெஃப்ட் ஹேம்பர் ஒருத்தர் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இவர் எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து கீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இனிமேல் வர மேட்சஸில் மொயின் அலியை உட்கார வச்சு அந்த பிளேயர்ஸில் வந்து தீக்ஷனை ஆட வைக்கணும், இல்லை ரச்சின் ரவீந்திராவை ஆட வச்சுட்டு ரகானேயை தூக்கணும் தான் சொல்லுவேன். ரகானே போக எல்லா மேட்சும் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். ஸோ ஒரு ஃபார்ம் இன் பேட்ஸ்மேனான ரச்சினுக்கும் ஒரு அதிக சான்சஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அவருக்கு சான்ஸ் கொடுக்க தான் பர்ஃபார்ம் பண்ணுவார். இல்லைன்னா அவுட்டாக அதிக சான்ஸ் இருக்கும். ரகானேவும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கார். ஸோ ரச்சினுக்கு திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பத்திரனோட அப்டேட்டுக்கு வரேன். பத்திரனா பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவர் இன்ஜுரி கன்சர்னில் இருக்கார்ல. இப்போ வந்து அவர் வந்து ஸ்ரீலங்கா போயிட்டார் கைஸ். ஸோ ஸ்ரீலங்கா போயிட்டு ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேம்பை வந்து ஜாயின் பண்ணுவார். ஸோ எப்போ அவர் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 1 or 2 வீக்ஸ் ஆகும். ஒரு பிளே ஆஃப் முன்னாடி வரைக்கும் ரெக்கவர் ஆகிட்டான்னா பிரச்சனை இல்லை தான். ஏன்னா நம்மளோட கீ பவுலர்னால் பத்திரனா தான் சொல்லுவேன். ஏன்னா யாரும் அந்தளவுக்கு டெட் ஸ்பெல் போடுறதுக்கு பவுலர் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் தான் சொல்லலாம். கல்சன் சொன்னாலும் கல்சன் இப்போ தான் நம்ம டீமுக்குள்ளே வந்திருக்காரு. இப்போ தான் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஆடி இருக்காரு. ஸோ போக தான் அவரை பற்றியும் தெரியும். ஓப்பனிங் ஸ்பெல் நல்லா போட்டாலும் டெத் அந்தளவுக்கு இல்லை. ஸோ டெத்தை போட அவரையும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு செம்மையாக சீன் போட்டாலும் பத்திரனா மாதிரி 150+ பவுலர் நம்மக்கிட்ட லைனப்ஸில் இல்லை. ஸோ ஒரு ஃபிஷ்ஷுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் ஜாஸ் ஹேசல்வுட் மாதிரி ஒரு பவுலரை எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு வந்தால் நான் டெஃபினெட்லி சொல்லுவேன் ஒரு கப் அடிச்சிருவாங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சப்படியில் தான் பை கைஸ்.